சிந்திக்க பழக வேண்டும். சாதாரண விஷயம் அல்ல. ஜாக்கிர் நாய்க்கு மீது எனக்கு தனிப்பட்ட ஆர்வமும் இல்லை, ஆசையும் இல்லை. உண்மையில் கூட எனக்கு ஜாக்கிர் நாய்க்கு மேல் சில வருத்தங்கள் கூட இருக்கிறது. அவரை இந்த அரசாங்கங்கள் பயமுறுத்திய போது, இந்த அரசாங்கங்கள் அவரை நாங்கள் கைது செய்து விடுவோம், அவர் ஒரு தீவிரவாதி என்று பொய் சொல்லிய போது, அர்ணாப் கோஸ்வாமி போன்றவர்கள் அதற்காக வக்காலத்து வாங்கிய போது, அவர் மக்காவில் இருந்து கொண்டு பத்திரிகையாளர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார், மோடியும் நானும் ஒன்று என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். வருத்தப்பட்டேன், ஜாக்கிர் நாயக்கா இப்படி சொன்னார் என்று. ஜாக்கிர் நாயக் போன்ற ஒரு இஸ்லாமிய பிரச்சாரகரா இப்படி சொன்னார் என்று வருத்தப்பட்டேன். என்ன செய்திருக்க வேண்டும் தெரியுமா? ஜாக்கிர் நாயக் பெருமானார் அபூஜஹலை பார்த்து சொன்னார்கள், உங்கள் கழுத்துக்களை அறுப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியது போன்று ஜாக்கிர் நாயக் இந்தியாவிற்கு வந்திருக்க வேண்டும். கைது செய் என்னை, நான் தீவிரவாதி, நான் கைது செய் சொல்லி இருக்க வேண்டும். உலகம் புரண்டு போயிருக்கும். உண்மையில் நம்முடைய பிரச்சாரர்கள், இஸ்லாமிய பிரச்சாரர்கள், இஸ்லாமிய பிரச்சாரத்தை கையில் எடுத்து நடப்பவர்களுடைய உள்ளங்களில் பயம் இருக்கக்கூடாது. ஒலா தஹீனு வலா தஹ்சனு, பயப்படாதே, அச்சப்படாதே, கவலைப்படாதே. அன்துமுல் அலௌன, வெற்றி பெறக்கூடியவன் நீதான். ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்க வேண்டும், இன் குந்து மூமினீன், நீ அல்லாஹ்வை நம்பக்கூடியவனாக இருக்க வேண்டும். உன்னுடைய பலம், உன்னுடைய படை, உன்னுடைய பணம், உன்னுடைய பக்க பலங்கள், உன்னுடைய சமுதாயம், உனக்கு பின்னால் திரளுகின்ற கூட்டம், இது எதுவும் உனக்கு தேவையில்லை. அல்லாஹ் இருக்கின்றான் என்கின்ற உணர்வு உனக்கு இருக்க வேண்டும். அந்த உணர்வு உனக்கு இருந்தால் இந்த உலகத்தையே தலைகீழாக புரட்டலாம். புரட்டுவதற்கான ஆயுதத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான், ஈமான் என்கின்ற ஆயுதத்தை. முஸ்லிம்கள் எழுந்து நிற்க வேண்டும். அதனால் தான் பெரியார் சொல்வார், தந்தை பெரியார் சொல்வார், இனமானம் ஒழிய வேண்டும் என்று சொன்னால் வேசை மகன் என்று சூத்திரனை பார்த்து சொல்லுகின்றவர்களுக்கெல்லாம் நீங்கள் பதிலடி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவார் பெரியார். நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடன் உன்னுடைய அத்தனை இழிவுகளும் நீங்கிவிடும் என்று சொல்லுவார். சொல்லிவிட்டு பெருமானார் அதற்கு ஒரு காரணத்தையும் சொல்வார், நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சியையும் சொல்லி காண்பிப்பார். நடந்த நிகழ்ச்சி, கேரளாவிலே நடந்த நிகழ்ச்சி. ஒரு முறை ஒரு சாயா கடையிலே, நேற்று வரை ஒரு சாதாரண தாழ்த்தப்பட்ட ஒருவனாக இருந்த அந்த டீ கடையிலே சென்று டீ குடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டவன் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு தன் உருவத்தை மாற்றிக்கொண்டு டீ குடிக்க சென்றான். டீ குடுத்து விட்டான். அந்த கடையினுடைய முதலாளி நாயராக இருந்தவன் வாங்கி குடிக்கும் பொழுதுதான் உற்று பார்த்தான், அவன் நேற்றைய தலித், நேற்றைய தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவன். எழுந்து சென்று அவனுடைய சட்டையை பிடித்து அடித்து விட்டான். அங்கே அமர்ந்து சாயா குடித்துக் கொண்டிருந்த சாயிப் மரைக்கா என்கின்ற ஒரு முஸ்லீம் எழுந்து சென்று ஓங்கி அவனை அடித்தார். அடித்து விட்டு சொன்னார், என் சகோதரனை எப்படி அடிப்பாய்? முஸ்லிம்கள் எழ வேண்டும், துணிந்து எழ வேண்டும், தைரியம் பெற வேண்டும். தைரியம் பெறாத முஸ்லிம்களால் செத்து போவது மிச்சம். எதற்காக வாழ்கின்றோம் சொல்லி பாருங்கள். பலமுறை ஒரு ஹதீஸை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னதாக. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னதாக பலமுறை இந்த ஹதீஸை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஹாஃபிதுல்லாஹ், அல்லாஹ்வை பாதுகாத்துக்கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். ஹாஃபிதுக, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். ஹாஃபிதுத்தீன், அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாத்துக்கொள், அல்லாஹ் உன்னை உயர்த்துவான். சொல்லிவிட்டு அப்பாஸ் அவர்கள் சொன்னார்கள், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள், உலகமே ஒன்று கூடி உனக்காக ஒரு துன்பத்தை கொண்டு வந்து சேர்க்க முயற்சித்தாலும் அவர்களால் உன் அருகாமையில் கூட நெருங்க முடியாது, அல்லாஹ் உனக்கு விதித்ததை தவிர. உலகமே ஒன்று கூடி உனக்காக இந்த உலகத்தையே எழுதி வைக்க ஆசைப்பட்டாலும் அல்லாஹ் நாடியதை தவிர்க்க அவர்களால் ஒன்றும் செய்துவிட முடியாது. எழுதப்பட்டது முடிந்து விட்டது, பேனா அடுத்து வைக்கப்பட்டு விட்டது, எழுதப்பட்ட மை காய்ந்து விட்டது. இந்த ஹதீஸ் உண்மை என்று சொன்னால், இதை நம்புவது உண்மை என்று சொன்னால், தக்தீரை ஏற்றுக்கொள்வது என்று சொன்னால், யாரால் நம்ம என்ன செய்ய முடியும்? என் ரப்பு நாடியதை தவிர என் அருகாமையில் வருவதற்கு எவனுக்கு தகுதி இருக்கிறது? எவனுக்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது? நான் ஓதிய வசனமே அதுதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவருடைய சமுதாயத்தவர்கள் எல்லாம் பயமுறுத்திய போது, கொன்று விடுவேன் என்று நம்முறுது சொல்லிய போது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், கைஃப அகாஃபு மா அஸ்ரக்தும், உங்களுடைய அதிகார பெருமைகளுக்கெல்லாம், நீங்கள் இணை வைக்கக்கூடிய இணை வைப்புகளுக்கெல்லாம் நான் எப்படி அப்பா பயப்படுவேன்? எப்படி பயப்படுவேன்? நான் எப்படி அஞ்சுவேன்? நான் சொல்லிவிட்டு, வலா தகாஃபு அன்தும் அஸ்ரக்தும்,
அல்லாவை கேலி செய்வதற்கு, அல்லாவிற்கு இணை வைப்பதற்கு, அல்லாவை மட்டப்படுத்துவதற்கு, படைத்த நாயனை அவமானப்படுத்துவதற்கு நீங்கள் அஞ்சாத போது நீங்கள் செய்கின்ற அழிச்சாட்டியங்களுக்கும் அநாகரியங்களுக்கும் அக்கிரமங்களுக்குமா நான் ஒத்துப்போவேன்? மாலையும் நஸ்ஸிலுபிஹி சுல்தானா, அதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. சொல்லிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நம்மை போன்ற முஸ்லிம்களுக்காக சொல்வார்கள், அல் ஃபரீகைனி அஹக்க பில் அம்னி இன் குந்தும் தஅலமூன், அறிந்தவர்களாக இருந்தால் சொல்லுங்கள், நம் இரண்டு கூட்டத்திலே யார் உண்மையிலேயே சந்தோஷப்படக்கூடியவர்கள், பாதுகாப்பு பெற்றவர்கள் யார் என்பதை இந்த உலகத்துக்கு சொல்லி காட்டுங்கள். முஸ்லிம்கள் சொல்ல வேண்டும், நாங்கள் பாதுகாப்பு பெற்றவர்கள், அல்லாஹ்வின் பாதுகாப்பு பெற்றவர்கள். யாருடைய பாதுகாப்பும் தேவையில்லை, எவனும் எங்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்வின் பாதுகாப்பு பெற்றவர்கள். எழுந்து பாருங்கள், சொல்லி எழுந்து பாருங்கள். இந்த நாட்டில் நீங்கள் 24 கோடி பேர் இருப்பதாக சொல்லுகிறார். சபிம் அவர்கள் கூட சொன்னார்கள், ஒரு புள்ளி விவரம் தந்ததாக. 2020 முஸ்லிம்கள் இங்கே 30% ஆகி விடுவார்கள், 2050 இந்த நாடு இஸ்லாமிய நாடு என்றெல்லாம் சொன்னார்கள். தேவையே இல்லை, 313 போதும், 313 போதும். தேவை ஈமான், ஈமானில் உறுதி, இறை நம்பிக்கையில் உறுதி, அல்லாவை ஏற்றுக்கொண்டதில் உறுதி, அல்லாவை சந்திக்க போகிறோம் என்பதிலே உறுதி, அல்லாவை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வேன் என்பதிலே உறுதி இருந்தால் போதும். உலகை தலைகீழாக மாற்றலாம். அல்லாஹ் என்பது உலகை தலைகீழாக மாற்றுகின்ற உறுதி. இங்கே வந்திருக்கக்கூடியவர்களை நான் தலித் என்று சொல்ல மாட்டேன், ஆதமின் மக்கள், பனு ஆதம். இங்கே வந்திருக்கக்கூடிய எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக வேண்டுமானாலும் நீங்கள் இருங்கள், பிராமணர்களாக வேண்டுமானாலும் நீங்கள் இருங்கள், பனு ஆதம் நீங்கள் எல்லாம், நீங்கள் அத்துணை பேரும் ஆதமினுடைய மக்கள். தேவை ஒன்றே ஒன்று மட்டும்தான், இறைவனை வணங்குவதா, இறைவன் அல்லாத மோடியை போன்ற அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அதிகாரம், அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஆட்சி, இதை கண்டு பயப்படுவதா? கேள்வியை இப்படி மாற்றி கேட்டு பாருங்கள். கேட்பதற்கான பதில் கிடைத்து விட்டுமானால் அல்லாவிற்கு மட்டும்தான் பயப்படுவேன், படைத்த நாயனுக்கு மட்டும்தான் பயப்படுவேன் என்று நீங்கள் முடிவெடுத்து விட்டால் நீங்கள் இந்த உலகத்திற்கு அச்சுறுத்தலாக மாறிவிடுவீர்கள். உலகம் உங்களை பார்த்து பயப்படும். அந்த உலகத்தை நீங்கள் உருவாக்குங்கள். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் வெற்றியை தருவான். நாம் முஸ்லிம்களாக வாழ முடியும், முஸ்லிம்களாக உயர முடியும். முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தருவதற்காக வாக்களித்திருக்கின்றான். அந்த வாக்குறுதி இந்த உலகுக்கும் சொந்தம், மறுமைக்கும் சொந்தம் என்று கூறி, இது மட்டும்தான் என்னிடத்தில் இருக்கக்கூடிய அறிவு பூரணமானது அல்லாஹ்விற்கு என்று கூறி உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதரர்களே, நிகழ்ச்சியினுடைய முடிவிற்கு நாம் வந்திருக்கின்றோம். நன்றி உரை இருக்கின்றது. அதற்கு